ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிறது என்ன ஒரு தகவல் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான தகவல். இப்போ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா நாம் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க. நல்லா இதுமாரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் அதை வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். எது எப்படி என்னன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனோட எப்படி டவுன்லோட் பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அதோட வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் பண்ணியிருந்தேன். யாரெல்லாம் வீடியோ முழுமையாக பார்த்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வேலை வாய்ப்பெல்லாம் எப்படியெல்லாம் மார்க்கெலாம் அனலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி நம்ம ஒரு 300 மார்க் 350 மார்க் எடுத்திருந்தாலுமே எப்படி நம்ம வேலை வாய்ப்புக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் நான் இந்த வீடியோலையும் அதை சொன்னேன் அப்படின்னா ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இதாகுங்க. ஏன்னா நான் அதை 2-3 வீடியோவிலே சொல்லிட்டேன். உங்களுக்கு அது தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல்லே தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரியே சத்துணவு வேலை வாய்ப்பு, அதாவது சத்துணவில் அங்கன்வாடியில் உதவியாளர், பொறுப்பாளர், சமையல் உதவியாளர் சொன்னோம்ல, அந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் A to Z வீடியோ. அதாவது நீங்கள் போய் அப்ளிகேஷன் வாங்குறதுலேருந்து ஃபில் பண்ணி வேலை வாய்ப்புக்குள்ளே போகிற வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டிருப்போம். சத்துணவு வேலை வாய்ப்பு 30 நிமிஷம் அதை பேசியிருப்போம். பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடை வேலை வாய்ப்பை பற்றி நம்ம பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்மளோட சேனல்லே கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை அதோட லிங்க்கெல்லாம் வேணும் அப்படின்னாலும் நான் கீழே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட சேனல்லே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்கப்பேன் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்டேட்டு, எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு வந்தாச்சு. அதை எப்படி செக் பண்ணுறது, அதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியல. ஒவ்வொரு நம்பரை எடுத்துகிட்டு போய் நம்ம நம்பர் வந்திருக்குதான்னு செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ண முடியாது, செக் பண்ணவும் கூடாது. அப்படி செக் பண்ணலாம், லேட் ஆகும், டிலே ஆகும், டைம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆகும். அதே நாங்கள் சொல்கிற மெத்தடில் பண்ணினீங்க அப்படின்னா வித்தின் ஃபிங்கர் டிப்ஸ், ஃபிங்கர் தொடுற டைமில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துடலாம் நம்ம ரிசல்ட், நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். அது எப்படி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லாத எல்லாமே ஒரு இன்ட்ரடக்ஷன் மாரி. முன்னாடி இந்த 2 ரேஷன் கடை வேலை வாய்ப்பு, சத்துணவு வேலை வாய்ப்பு பற்றி தான் சொல்லியிருப்பேன். இனிமேல் வரது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மிக மிக கருத்துள்ளது. பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க நம்ம சேனலில் காத்துட்டு இருக்கேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ GDS போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிசல்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டாங்க. ஒரு சில பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ரேஷன் கடை இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அது எப்படி செக் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி எங்களோட நேம் அதில் வரலை, நான் வரலைன்னா நான் எலிஜிபிள் இல்லையா, நான் பார்த்திங்கன்னா 454க்கு மேலே எடுத்திருக்கேன், நான் எப்படி பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிள் ஆகிறது, நான் 400க்கு மேலே எடுத்தவங்களுக்குலாம் வேலை கிடச்சிருக்கு, நான் 454 எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு என்னோடய நேம் வரலையே, நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நாங்கள் சொல்லியிருந்தோம், இதுமாரி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் அந்த மெரிட் லிஸ்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு 100க்கு ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. நான் 100க்கு 100ன்னு கூட சொல்ல முடியும், ஆனால் 100க்கு 50% வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அந்த வேலை வாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் இப்படி பண்ணினீங்க அப்படின்னா 100க்கு ஒரு 50% வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதுமாரி இடங்கள்லாம் சூஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க, கால் பண்ணியுமே கேட்டிருந்தாங்க, நீங்கள் விண்ணப்பிச்சு கொடுத்துருந்தீங்களே அதில் எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம் விண்ணப்பிச்சு கொடுத்தல பார்த்திங்க அப்படின்னா 12 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. 12 பேர் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்காங்க. அதை நேற்றே நாங்கள் செக் பண்ணிட்டோம், பார்த்தாச்சு. இருந்தாலும் அஃபிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக அவங்க கிட்ட இருந்தே தகவல் வர்றது மட்டும் தான் நாம் நம்பர் கால்குலேஷன் பண்ணி சொல்ல முடியும். நாமளாக பார்த்திங்க அப்படின்னா சொல்ல முடியாது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா
அந்த 12 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப ரொம்ப மார்க் கம்மி, நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 380 மார்க் எடுத்திருக்காரு. அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 474 சம்திங் அந்த ரேஞ்சில் இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லோ. இவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு, வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் விண்ணப்பிச்சு கொடுத்த இடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 70லேருந்து 74 இடங்களோ சம்திங் நாங்கள் வந்து விண்ணப்பிச்சு கொடுத்தோம். ப்ரௌசிங் சென்டருக்கு போனீங்க அப்படின்னா 5 இடம் தான் சூஸ் பண்ணுவாங்க. போதும்பா உன்னுடைய கஷ்டக்கு இது போதும், நீ எம்பிசியா அப்படின்னா ஓபிசியில் மட்டும் ஒரு 5 இடம் ஓகே போதும், அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் ஜென்ரலில் போடணும். ஜென்ரலில் போடுறப்ப உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டியுமே ஓரளவுக்கு வரும், எல்லாருமே ஜென்ரலில் போடலாம். அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயும் ஒன்று வாய்ப்பு கிடைச்சா பரவாயில்ல தானே. அதனால் கம்யூனிட்டி கிடைக்கணுங்கிறது வாய்ப்பு இல்லைல்ல, எங்கேயும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட போதும். அதனால் நாங்கள் மொத்தம் 70 இடத்துல போட்டோம், 74 இடத்துல சம்திங். எல்லாத்துக்குமே நாங்கள் விண்ணப்பிச்சு கொடுத்த எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து போட்ட இடங்கள் 70 இடங்கள் தான் போட்டு கொடுத்தோம். அதான் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், ஒருத்தருக்கு 2 பேர்த்துக்கு அந்த சென்னையில் மட்டும் எனக்கு இங்கேயே தான் போஸ்டிங் வேணும் அப்படின்னு கட்டாயமாக கிடைக்கல. ஏன்னா சென்னையில் எல்லாமே 100 அடிச்சிருக்காங்க, அது எப்படின்னு தெரியல. ஆனால் 100% வாய்ப்பே கிடையாது, அது எப்படி போட்டாங்கன்னு தெரியல. 100% எடுத்திருக்காங்க, எப்படி 100% எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. அதே கேள்விகள் எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே தகவல் சொல்லியிருக்கோம், அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அது என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாரி நிறைய பேர் கேட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய நேம் அதில் வர்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவித்த உடனே நீங்கள் வந்து விண்ணப்பிக்க ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணுறப்ப எத்தனை இடம் வருது முதல்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு வாங்க. இருக்கிறதே மொத்தம் 30-40 தான் இருக்குது. வேலை கிடைக்கணுன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காரதில் தப்பு இல்லை. ஒவ்வொரு மாவட்டமாக போய் செக் பண்ணுங்கள். ஒரு டம்மியான இதுக்குள்ளே போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி போயிட்டு முதல்ல செக் பண்ணுங்கள் எப்படி என்ன ஏதுன்னு. இல்லை நாங்கள் வந்து வீடியோ கொடுப்போம், அதை வந்து பாருங்கள். இந்த மாவட்டத்தில் இவ்வளோ இடம் இருக்குது, இந்த மாவட்டத்தில் இவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு. அந்த மாவட்டத்தில் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்குதோ உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். அந்த மாவட்டத்துக்கு உடனே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா முன்னாடி பண்ணுறவங்களுக்கு தான் அங்கே வந்து எலிஜிபிள். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு அங்கே கிடைக்காது. முன்னாடி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு தான் எலிஜிபிள். அதனால் வந்த உடனே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிடணும். இது ஒன்றா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 இடம், அதில் வந்து ஒரு 100 இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 80 இடம் போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 80 இடமும் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜரு. அதேமாரியே வில்லேஜான பகுதி எது, அதாவது மக்கள் தொகை கம்மியாக இருக்குது போஸ்டிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா மக்கள் தொகை கம்மியாக இருக்கிற இடத்துல தான் போஸ்டிங் அதிகமாக போடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்கள் தொகை எங்கெங்கெல்லாம் கம்மியாக இருக்குதோ அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் அதிகமாக போடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டியிடணும். போட்டியிடறதுக்கு என்ன பண்ணோம், நாங்கள் வீடியோ கொடுக்குறப்ப செக் பண்ணோம். அந்த வீடியோ நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தாவே போதும், நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக போட்டியிடலாம். எப்படி என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்து அப்ளிகேஷன்லாம் போகிறதுக்கு முன்னாடியே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா A to Z நாங்கள் வந்து அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் இதில் வரல அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ரிலீஸ் பண்ணுவான். அதில் வந்து நான் வந்து ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறேன். இந்த 12 பேர் சம்திங் இல்லாமல் இன்னும் நாங்கள் வச்சுருக்கோம். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 480 அபோவெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். 360 சம்திங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அவங்கெல்லாம் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் போட்ட இடங்கள் எல்லாமே அதுமாரி இடங்கள், அதனால் அது வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதையும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். மெரிட் லிஸ்ட் 2 வந்தோடனே செக் பண்ணி அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறோம். அவங்க ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய பேர்த்துக்கெல்லாம் பார்த்த ரிசல்ட்லாம் அனுப்பிச்சி விட்ருக்கோம். வந்துருச்சா எனக்கு தெரியல ப்ரோ, நான் வேலையில் வந்து பிஸி ஆகிட்டேன், நான் வந்து வெளியில் இருந்தேன், என்னால் பார்க்க முடியல, பரவாயில்ல நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரெலாம் வேலை கிடைச்சா போதும், நான் ரிசல்ட்டை இன்றைக்கி விட்றாங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே காத்துட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டம்லாம் தாண்டி போச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்களே பார்த்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு நாங்களாக வந்து சொல்கிறதா இருக்குது. ஓகே, நான் அதை எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறையா டவுட்ஸ் உங்களுக்கு வரலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா டவுட்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. ஓகே, வாங்க அதை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுமாரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்திருக்கக்கூடிய மெரிட் லிஸ்ட்டோட ஒன்றாவது இதில் வந்து எப்படி செக் பண்ணுறது,
இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் நம்பரை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு 240 FB 1E 75 48 BF 8 இருக்குதா அப்படின்னு 1 by 1 செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணக்கூடாது. அப்படி செக் பண்ணிங்க அப்படின்னா லேட் ஆகும். இப்போ நான் ஆல்ரெடி நாங்கள் விண்ணப்பிச்சு கொடுத்துருப்போம், நீங்களே விண்ணப்பிச்சிருப்பீங்களா, அதோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும். இதில் ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துருக்கும். இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு பார்த்துங்களேன், நான் ஒரு எத்தனாவது பேஜ்னா இருங்க பார்க்கலாம். ஒரு 50வது பேஜ் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50வது பேஜ் பக்கம் வந்துட்டேன். இப்போ இந்த நம்பரை நான் அப்போ பார்க்கணும். ரிஜிஸ்டர் நம்பர் இதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த சர்ச்சில் கொண்டு போய் போடுங்க. இந்த நேமை கொண்டு போய் காப்பி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் முன்னாடி வந்தார். இப்போ ஒரு நம்பரை மட்டும் நான் காப்பி பண்ணிட்டேன். அது வந்து 50வது பேஜில் இருக்குது. முதல்ல வந்துட்டுனா இப்போ வந்து என்ன பண்ணுறேன், சர்ச் பண்ணுறேன். இந்த நம்பரை போட்டோன்னா இங்கேயே பாருங்கள் 1ன்னு காட்டுதா. நாங்கள் சர்ச் ஆப்ஷன் கொடுத்தோன்னே பாருங்கள் வந்துடுச்சா. இப்போ 48வது பேஜில் இதுமாரி காட்டுதா. இதுமாரி காட்டினவொன்னே உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து அதில் இருக்கும். இதில் வந்து காப்பி பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் இதில் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு ஃபோனுக்கு வந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிடிஎஃப் ஒன்று அப்ளை பண்ணோன்னா ஃபோட்டோவோட உங்களுடைய பிடிஎஃப் ஒன்று அப்ளிகேஷன் வந்துச்சுல, அதில் பாரு ரெஜிஸ்டர் நம்பர் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கும். அதை காப்பி பண்ணி இந்த சர்ச் பாரில் போட்டு இப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இதுமாரி வந்து காட்டும். இதுமாரி காட்டுறப்ப நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து இன்டர்வியூலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போன்னு சொல்லிட்டு இங்கேயே போட்டிருப்பாங்க. பட்டுக்கோட்டை இது. அதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் வரும். எதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா மெயில் மூலிமா உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லுவாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இத்தனாம் தேதி இன்டர்வியூ, உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கொடுக்க எங்கள் சேனல் ரொம்ப காத்துட்டு இருக்குது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.